எந்த ரீசனும் இல்லாம சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ணிருக்கீங்களா? அப்புறம் நீங்க தனியா யோசிச்சிருப்பீங்க, இதுக்கு இவ்ளோ ரியாக்ட் பண்றேனே, எனக்கு என்ன ஆச்சு? இது காமன் தான். சில நேரம் நடக்கிற விஷயம் பெருசா இருக்காது, ஆனா நம்ம ரியாக்ஷன் தான் கொஞ்சம் ஓவரா இருக்கும். ஏன்னா அது இப்போ நடக்கிற விஷயம் மட்டும் இல்ல, முன்னாடி நடந்த ஒரு கஷ்டமான அனுபவம் இன்னும் நம்ம மனசுக்குள்ள இருந்து நம்ம எமோஷனை அஃபெக்ட் பண்றது. நம்ம மறந்துட்டோம்னு நினைச்சாலும் நம்ம மனசு அதை விடாம வச்சிருக்கோம். அதுதான் டிராமா. டிராமானா நடந்த சம்பவம் மட்டும் இல்ல, அந்த இன்சிடென்ட்னால உருவான ஒரு ஃபீலிங்கா கூட இருக்கலாம். அதனாலதான் சில நேரம் நம்ம ரியாக்ஷனுக்கு பின்னாடி இருக்குது இப்போ நடக்கிற விஷயம் மட்டும் இல்ல, பாஸ்ட்ல நடந்த இன்சிடென்ட்டாவும் இருக்கலாம். இத புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளோட ரியாக்ஷனையும் கொஞ்சம் பெட்டரா புரிஞ்சுக்க முடியும். நீங்களோ உங்க வீட்டுல இருக்கவங்களோ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அதை இக்னோர் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. பேசினாதான் கொஞ்சம் புரியும், புரிஞ்சாதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். மௌனம் வெல்னஸ் சென்டர்ல நாங்க கேட்கவும் புரிஞ்சுக்கவும் உங்களுக்கு பக்கபலமா நாங்க இருக்கோம்.